வெல்கம் டு குலதேவா விளாக்ஸ். இப்போ வந்து நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோன்னா கொண்டாரங்கி மலைக்கு தாங்க வந்து நம்ம கிளம்பிட்டோம். ஒரு வழியாக பஸ்ஸு கிடச்சிச்சு பாரு. நாங்கள் எத்தனை மணிக்கு போகிறோம் எங்களுக்கு தெரியல, ஆனால் போயிட்டு இருக்கோம். பஸ்ஸு 9 இருக்கு. 9 மணிக்கு இருக்கு. பஸ்ஸு கிடைக்காத எங்களுக்கு உட்கார வச்சான். போடுறா, எவ்வளோ பேர் மாடு போடுறான். மாடு பார்க்கதான் நாங்கள் வந்து பயணி பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பஸ்ஸாக மாறி மாறி போனோம். போகிற வழி ஃபுல்லாக நாங்கள் என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணிக்கிட்டே போய்கிட்டு வந்தோம். அப்படியே எங்கள் நெய்வேலியோட அழகை பாருங்கள். பண்டூர்ல நெய்வேலி ஒரு பஸ் ஸ்ட்ரைட்டா பயணி, அதுக்கு அடுத்து கொண்டாரங்க மலைன்னு. இப்ப நம்ம எங்க நிக்கிறோன்னே பாரு அந்த பக்கம். ஒரு வழியா நாங்க திருச்சி வந்துட்டோம். திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல பஞ்சப்பூருக்கு லோக்கல் பஸ்ல போய்கிட்டு இருக்கோம். பயணி பஸ் பிடிக்க வந்துடுங்க. அதுவும் கிடைக்குமான்னு தெரியல, போனதான் தெரியும். வாங்க 3 மணிக்கு வந்துருக்காங்க. இங்க மீண்டும் எங்களுக்கு ஏமாற்றம் தான். பயணி பஸ் கிடைக்கல. திண்டுக்கல் பஸ்ல தான் நாங்க ஏறி இருக்கோம். திண்டுக்கல் லேட்டு ஒட்டஞ்சத்திரத்துக்கு மாறி போலான்னு நாங்க பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஒரு வழியா வந்து கொண்டாரங்கி மலைக்கு போகிற பஸ் ஸ்டாண்டுக்கு ஃபைனலி நாங்க வந்து கொண்டாரங்கி மலைக்கு போற பஸ்ஸை பிடிச்சிட்டோம். நாங்க எவ்வளவு அவசரம் தாங்க முடியல. கொண்டாரங்கி மலைக்கு போற வழியில ஃபுல்லா இந்த மாதிரி காற்றாலைகள்லாம் நிறைய இருந்தது. அதையும் நாங்க பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஃபைனலி நாங்க கொண்டாரங்கி மலையை வந்து ரீச் பண்ணிட்டோம். மிகவும் சத்தானது. சரி, கீழே நம்ம ஃப்ரெஷ் அப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு பல்லுலாம் விளக்கிட்டு அப்படியே நாங்க சாமி கும்பிட்டு அப்படியே மலை ஏற தொடங்கிட்டோங்க. நாங்க வந்து கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம் கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு. ஆனா கொஞ்சம் தூரம் போக போக அப்படியே செங்குத்தா போய்கிட்டே இருந்தது இந்த மலை. ஆனா செம்ம த்ரில்லிங்கா இருந்ததுங்க அந்த மலை. ஆனா ஒரு வழியாக ஏதோ பஸ்ஸு மாறி மாறி ஒரு 10 பஸ்ஸு பிடிச்சிட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். மணி அம்மா நேரம் ஆனது இல்லை. பாய். ரொம்ப செங்குத்தா இருக்கு ஸ்டார்டிங்லே. போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. சாப்பிட கூட இல்லை. இங்கே எங்கேயோ டிஃபன் கடை கூட இல்லை. நாங்கள் ஏறும்போது இறங்க ஆரம்பித்தார். அதுக்குள்ளே எங்களுக்கு முன்னாடி இறங்கிட்டார். எங்கள் கூட நம்ம விழாக்கிற பாருங்க, அடிக்கிற காற்றுல போன்னு பறந்துடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அடிக்கிறாரு காற்று. இவரு கொஞ்சம் பரவாயில்ல, வேகமாக போயிட்டு இருக்காரு. சுற்றி வியூ பாருங்கள், நல்லா இருக்கு. மேலே போயிட்டு காட்டுற மீதியை உங்கள் விழாக்கருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அப்பயாச்சும் வேகமாக ஏறார பார்க்கும். இது வரைக்கும் கீழே தான் நடந்து வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நான் படிக்கட்டு மேலே அது தோ போயிட்டு பாதி மேலே ஏறி நாங்கள் இது வரையும் சாதாரண பாதி நடந்து வந்தோம். இப்போ தான் ஏற ஆரம்பிக்க போகிறோம். அங்கே பாருங்க, ஐயோ செங்குத்தா இருக்கு. ஏறி பாதியில் வீடியோ போகிறேன். அப்புறம் ஏறி உக்காந்து பாருங்க, அதில் இன்னும் ஒரு 100 படிக்கட்டு கூட ஏறி இருக்க மாட்டோம். அதுக்குள்ளே ஒரு பாட்டில் ஆகி கேட்டா, தண்ணி பாட்டில். அப்பயும் முடியலன்னு உக்காந்துருக்கான், குடிச்சிட்டான். இவன் காலைல சிவனை பார்க்கறதுக்காக விரதம் இருக்காங்க. 4 நாள் மட்டும் தின்ட்டு வந்து ஏறிருக்கான். அதனால ஏற முடியாது, திணறிக்கின்னு வரான். நீங்களாச்சும் ஒழுங்காக விரதம் வந்து மலைக்கு வாங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் மட்டும் வந்து 1 மணி நேரத்துல வந்தேன். ஆனா என் கூட வந்த 2 பேர் வந்து சல்லுன்னு மேலே ஏறி போயிட்டே இருந்தாங்க. சேனலோட பேரு ஏறி வச்சு போனா ஏதோ 4 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஒரு 4 பேர் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில எங்க சேனலோட பேரை நாங்க இங்க எழுதி வச்சிருக்கோம். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மலை மேல கஷ்டப்பட்டு ஏறி வியூ எல்லாம் பார்த்துட்டு சாமி எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்க பொறுமையா கீழே இறங்க ஆரம்பிச்சுட்டோங்க. இங்க பாருங்க மக்களே, என்னை வந்து போகும்போது ஏதோ குறை சொன்னாங்க. ஏற முடியாது, யாருனா கஷ்டப்படுறாங்க. இவனை வந்து இறங்குறது கஷ்டப்படுறானுங்க பாருங்க. இல்ல, ஏறும் போது தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இறங்கும் போது ஒரு இடத்துல உட்காரல நானு. சரி ஃபைனலி நம்ம கீழே வந்துட்டோம். ஒருத்தன் இன்னும் வரான் வந்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு அதான் இப்போ வெயிட்டிங்கு. ஆனால் செம்ம கஷ்டமாக இருந்துங்க. விடையறான் பாருங்க நம்மளால. வந்து குளிப்பை சாப்பிட்றோம். காசு 100 ரூபா நான் கொடுத்துருக்கேன். இவனை 2 பேருக்கும். இதுதான் பொய்ன்றது. இதுக்கு பேர் தான் பொய். கொடுத்தது நான். பாருங்க, காலையிட்டு எதுவுமே சாப்பிடாம முத ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன் இப்போ தான். ஆமாம்,
ரொம்ப டயர்டா நல்லா சாப்பிடாத மாதிரியா இருக்கு. அவன் ஊருக்கு கொஞ்சம் பாருங்களா. மலையிலட்டு இறங்கி வந்தேங்க. அப்படியே ஆப்போசிட்ல பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருந்ததுங்க. ஃபேனு சார்ஜிங் பாயிண்ட்ல இருந்துங்க. நான் சார்ஜ் போட்டேங்க. இவங்க 2 பேரும் ஃபேனை போட்டு படுத்துட்டானுங்க 2 பேரும். அப்படியே பஸ் வர டைம் ஆச்சுன்னு சொன்னோடனே நல்ல ஒரு குட்டி உறக்கத்தை போட்டாங்க 2 பேரும். பட் ஆனா வந்து பஸ் வரதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா பஸ் கிடைச்சோடனே ஒட்டச்சந்திரம் போயிட்டு அப்படியே நாங்க பயணிக்கு கிளம்பிட்டோம். அப்படியே பயணியில போய் குளிச்சுட்டு அப்படியே நாங்க கிளம்பி அப்படியே தங்கத்தேர் பார்க்கறதுக்காக நாங்க ஆசையா போனோங்க. ஆனா போனு பேக்லாம் நாட்டோலோடுன்ட்டாங்க. சரி அப்படியே லாக்கர்ல வச்சுட்டு தங்கத்தேரை சிறப்பா தரிசனம் பார்த்துட்டு அப்படியே நாங்க வந்துட்டோங்க. அப்படியே நாங்க வந்து பயணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். ஸ்ட்ரெயிட்டா வடலூர் பஸ் இருந்தது. அதுல ஏறி படுத்தாங்க. நேரா தந்து வடலூர்ல விட்டாங்க.